இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு தொடர்கள். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அதில் இந்த மரபு தொடர்கள் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் எங்கே கேட்டிருந்தாங்க எல்லாருக்கும் நம்ம கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே நம்ம ஒரு வீடியோவாக ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவுமே ஆ முதல் அவு வரைக்கும் இருக்கிற மரபு தொடர்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது வீடியோவில் மெய்யெழுத்துக்களில் வர மரபு தொடர்கள் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம ஆ வரிசையில் இருக்க வார்த்தைகளை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அகட விகடம். அகட விகடம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்திரம், தட்டு மாற்று அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல். ஸோ அடுத்து பாருங்கள், அகலக்கால் வைத்தல் அப்படின்னு சொன்னால் அளவு கடந்து போதல் அப்படின்னு அர்த்தம், இல்லைனா வரம்பு கடந்து போதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், அக்கறை பச்சை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்த தோற்றம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், அக்கு தொக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு பற்று அப்படி இல்லைனா தொடர்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், அடங்கா பிடாரி அப்படின்னா எவருக்கும் அடங்காதவன் அல்லது அடங்காதவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், அடரடி படரடி அப்படின்னா என்ன அர்த்தம், பெருங்குழப்பம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அடாதுடினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம்பு அப்படி இல்லைனா ஒரு தீய செயல் அப்படின்னு அர்த்தம். அடாபிடினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுஞ்செயல் அப்படின்னு அர்த்தம். அடிக்கொருக்கால் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அப்படின்னு அர்த்தம். அடிதடி அடிப்பிடினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை அப்படின்னு அர்த்தம். அடிதண்டம் பிடித்தண்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக வசப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அடியடியாக அப்படின்னு சொன்னால் தலைமுறை தலைமுறையாக அப்படின்னு அர்த்தம். அடுக்கடுக்காய் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசை வரிசையாக அப்படின்னு அர்த்தம். அடுக்கு குலையல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையழிதல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அண்ட புரட்டன் அப்படின்னு சொன்னால் பெருந்தீயன் அப்படின்னு அர்த்தம். அமிலி பண்ணுதல் அப்படின்னு சொன்னாங்கன்னா சச்சரவு உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம். அமுது குத்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல் அப்படின்னு அர்த்தம். அரட்டல் புரட்டல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் முற்றலால் நிகழும் வலி அப்படின்னு அர்த்தம். அடுத்து அரிப்பறித்தல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழி தெடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா மிக விரைவாய் அப்படின்னு அர்த்தம். அரைக்குறை அப்படின்னு சொன்னால் முற்று பெறாமை அப்படின்னு அர்த்தம். அடுத்து அரை படிப்பு அப்படின்னு சொன்னால் நிரம்பாத கல்வி அப்படின்னு அர்த்தம். அரை மனிதன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு குறைந்தவன் அப்படின்னு அர்த்தம். அலக்கல் அலக்காய் அலக்கல் அலக்காக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாய் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அலக்கழித்தல் அலை கழித்தல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைத்து வருதல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஆவரிசையில் பாருங்கள், அலக்குலையாக்குதல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைக்குலைய செய்தல் அப்படின்னு அர்த்தம். அல்லு சில்லுபடுதல் அப்படின்னு சொன்னால் சிறிது சிறிதாக கெடுதல் அப்படின்னு அர்த்தம். அல்லும் பகலும் அப்படின்னு சொன்னால் இரவும் பகலும் அப்படின்னு மீனிங். அடுத்து அல்லோல கல்லோலமாக அப்படின்னு சொன்னால் ஆரவாரம் அப்படின்னு அர்த்தம். அவசர குடுக்கை அப்படின்னு சொன்னால் பதற்றக்காரன் அப்படின்னு அர்த்தம். அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னு சொன்னால் சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி பாருங்கள், அழித்தழித்தது அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அழி வழக்கு அப்படின்னு சொன்னால் வீண் வழக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படின்னு சொன்னால் பாசாங்கு செய்வோன் அப்படின்னு அர்த்தம். அழு மூஞ்சு அப்படின்னு சொன்னால் பொலிவற்ற முகம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். அலப்பறிதல் அப்படின்னு சொன்னால் உட்கருத்தை தந்திரமாய் அறிதல் அப்படின்னு அர்த்தம். அளவலாவுதல் அப்படின்னு சொன்னால் கலந்து பேசுதல் அப்படின்னு அர்த்தம். அளவு படுத்துதல் அப்படின்னு சொன்னால் வரையறை செய்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அல்லாடி தள்ளாடி அப்படின்னு சொன்னால் தளர்ந்த நடையாய் அப்படின்னு அர்த்தம். அள்ளி கொட்டுதல் அப்படின்னு சொன்னால் மிக சம்பாதித்தல் அல்லது தேடுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அள்ளி துள்ளுதல் அப்படின்னு சொன்னால் மிக செருக்குதல் அப்படின்னு அர்த்தம். அள்ளி இறைத்தல் அப்படின்னு சொன்னால் அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல்னு அர்த்தம். அள்ளி விடுதல் அப்படின்னு சொன்னால் ஏராளமாக கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அறக்க பறக்க அப்படின்னு சொன்னால் விழுந்து விழுந்து அப்படி இல்லைனா விரைவாக. அறக்க பறக்க நம்ம இதுவும் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வார்த்தை தான். ஸோ அடுத்து பாருங்கள், அறம் பாடுதல் அப்படின்னு சொன்னால்
தீ சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அறிதுயில் அப்படின்னு சொன்னால் யோக நித்திரை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான வேர்ட் தான். ஸோ அடுத்து பாருங்கள், அறிமுகம் அப்படின்னு சொன்னால் தெரிந்த முகம் அல்லது பழக்கம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அறிவறிவாக அப்படின்னு சொன்னால் விளக்கமாக, அப்படி இல்லைன்னா தீர அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், அறுதியிடுதல் அப்படின்னு சொன்னால் முடிவுக்கு கொண்டு வருதல், அப்படி இல்லைன்னா ஒரு தீர்மானித்தல் அப்படின்னு அர்த்தம். அறுத்து கட்டுதல் அப்படின்னு சொன்னால் தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல் அப்படின்னு அர்த்தம். அறுப்பு சுகம் அப்படின்னு சொன்னால் விதவைக்கு கொடுக்கும் ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். அறை கூவுதல் அப்படின்னு சொன்னால் போருக்கு அழைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு வேர்டு தான். ஸோ அடுத்து பாருங்கள், அரைமுறையிடுதல் அப்படின்னு சொன்னால் குறை தெரிவித்தல் அப்படின்னு அர்த்தம். அற்றுப்போதல் அப்படின்னு சொன்னால் முழுவதும் ஒழிதல், அப்படி இல்லைன்னா இடைமுறிதல் அப்படின்னு அர்த்தம். அளப்பளத்தல் அப்படின்னு சொன்னால் அளப்புதல், அப்படி இல்லைன்னா முறுமுறுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆ வரிசை முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம ஆ வரிசையில் இருக்க வார்த்தைகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்கம் கூறுதல் அப்படின்னு சொல்கிறது ஆசை கூறுதல், அப்படி இல்லைன்னா வாழ்த்துதல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஆசார கல்லன் அப்படின்னு சொன்னால் ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கல்லன் அப்படின்னு மீனிங். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆசை வார்த்தை அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை உண்டாக்க சொல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லா பருவ காலத்துக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆணி கொள்ளுதல் அப்படின்னு சொன்னால் இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆணி தரம் அப்படின்னு சொன்னால் முதற்றரம் அப்படின்னு அர்த்தம். ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்னால் ஆரவாரம் அப்படின்னு அர்த்தம். ஆழப்பறத்தல் அப்படின்னு சொன்னால் திண்டாடுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆவி சேர்த்தல் அப்படின்னு சொன்னால் கட்டி அணைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஆழம் பார்த்தல் அப்படின்னு சொன்னால் ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆழும் பாழுமாய் அப்படின்னு சொன்னால் சீர்கேடாய், அப்படி இல்லைன்னா வீணாக அப்படின்னு அர்த்தம். ஆற போடுதல் அப்படின்னு சொன்னால் காலந்தாழ்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஆறல் பீரல் அப்படின்னு சொன்னால் பயனற்றது அப்படின்னு அர்த்தம். ஆரவாரமா அப்படின்னு சொன்னால் அமைதியாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஆற்ற மாட்டாமை அப்படின்னு சொன்னால் அதுக்கு முடியாமை, தாங்க முடியாமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து ஆற்றுறுத்தல் அப்படின்னு சொன்னால் இடையிற் கைவிடுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நடுவிலே விட்டுறது அப்படின்னு அர்த்தம். ஆற்றுப்படுத்தல் அப்படின்னு சொன்னால் வழி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோடு பார்த்திங்கன்னா ஆ வரிசையில் இருக்க எல்லா வார்த்தைகளுமே முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம ஈ வரிசையில் இருக்க வார்த்தைகளை பார்க்கலாம். அடுத்து ஈ வரிசையில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வார்த்தை இசகு பிசகு, அப்படி இல்லைன்னா இசக்கு பிசகு அப்படின்னு சொன்னால் முறைகேடு அப்படின்னு அர்த்தம். இசைக்கேடு அப்படின்னு சொன்னால் சீர்கெட்ட நிலை அப்படின்னு அர்த்தம். இசைவு கேடு அப்படின்னு சொன்னால் பொருத்தமின்மை, காரியக்கேடு அப்படின்னு அர்த்தம். இடக்கல் அடக்கல் அப்படின்னு சொன்னால் சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாய் சொல்லும் முறை. ஸோ இது ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்கள், இடக்கு முடக்கு அப்படின்னு சொன்னால் சங்கடம் அப்படின்னு அர்த்தம். இடங்கெட்ட பாவி அப்படின்னு சொன்னால் சீரழிந்தவன் அப்படின்னு அர்த்தம். இடங்கெட்ட பேச்சு அப்படின்னு சொன்னால் ஒழுங்கற் சொல் அப்படின்னு அர்த்தம். இடங்கேடு அப்படின்னு சொன்னால் வறுமை, அப்படி இல்லைன்னா தாறுமாறு அப்படின்னு அர்த்தம். இடங்கொடுத்தல் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பின்றி நடக்க விடுதல் அல்லது பிடி கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். இடம் படுதல் அப்படின்னு சொன்னால் விசாலித்தல், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரிவடைதல், பறந்து காணப்படுதல் அப்படின்னு மீனிங். அடுத்து இடம் பண்ணுதல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு வழிபாட்டுக்கு இடத்தினை துப்புரவு செய்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து இடித்துரைத்தல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வற்புறுத்தி கூறுதல், அப்படி இல்லைன்னா அழுத்தி சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இடுக்கு பிள்ளை அப்படின்னு சொன்னால் கை குழந்தை அப்படின்னு அர்த்தம். இடுக்கு முடக்கு அப்படின்னு சொன்னால் மூளை முடுக்கு அப்படின்னு அர்த்தம். இடைக்கிடை அப்படின்னு சொன்னால் ஊடே. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இடையிலே வழியிலே அப்படின்னு அர்த்தம். அடுத்து இடைக்கொள்ளை அப்படின்னு சொன்னால் ஊடு தட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவரினுடைய செயலில் தலையிட்டு ஆதாயம் தேடுற ஒரு செயல் அப்படின்னு அர்த்தம். இடு மருந்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசிய மருந்து அப்படின்னு அர்த்தம். இடை சுவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடையூறு அப்படின்னு அர்த்தம். இடைத்தட்டு அப்படின்னு சொன்னால் இடைக்கொள்ளை அப்படின்னு அர்த்தம். இடை தெரிந்து அப்படின்னா செவ்வி அறிந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா சரியான நேரத்தையும் ஒரு இடத்தையும் அறிதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இடை விடாமல் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். இடை வெட்டிலே அப்படின்னு சொன்னால் தற்செயலாய் அப்படின்னு அர்த்தம். இட்டு கட்டுதல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல்.
அடுத்து இமை பொருந்துதல் அப்படின்னு சொன்னால் தூக்கம் அடைதல் அப்படி இல்லைன்னா உறங்குதல் அப்படின்னு அர்த்தம். இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொன்னால் இரு பொருள் பட பேசுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அடுத்து ஈ வரிசையிலே பாருங்கள், இரண்டர கலத்தல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா முக்தி அடைதல் அப்படின்னு அர்த்தம். இரண்டில் மூன்றில் அப்படின்னு சொன்னால் 2 நாட்களுக்கு ஒரு தரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இரண்டும் கெட்ட நேரம், அதாவது ரெண்டும் கெட்ட நேரம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை பொழுது அந்தி பொழுது அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் கெட்டான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை அறியாதவன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு நினைத்தல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா கெடுதி நினைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து ரெண்டு படுதல் அப்படின்னு சொன்னால் பிரிவுபடுதல் அப்படின்னா ஐயுறுதல் அப்படின்னு அர்த்தம். 2 எட்டில் அப்படின்னு சொன்னால் விரைவில் அப்படின்னு அர்த்தம். இருதலை கொல்லி அப்படின்னு சொன்னால் எப்பக்கத்துக்கும் துன்பம் செய்வது அப்படின்னு அர்த்தம். அடுத்து இருதலை மணியன் அப்படின்னு சொன்னால் குரலை சொல்வோன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இருவல் நொறுவல் அப்படின்னு சொன்னால் இடிந்தும் இடியாததும் உள்ள அரிசி முதலியான நன்றாக மெல்லப்படாத ஒரு உணவு அப்படின்னு அர்த்தம். அடுத்து இல்லாததும் பொல்லாததும் அப்படின்னு சொன்னால் பொய்யும் தீங்கும் விளைவிப்பது அப்படின்னு அர்த்தம். அடுத்து இளம் படுதல் அப்படின்னு சொன்னால் வறுமை அடைதல் அப்படின்னு அர்த்தம். இலைமறை காயாய் அப்படின்னு சொன்னால் மறைப்பொருள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு பழமொழியே இருக்குது, இலைமறை காயாய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ஈ வரிசையில் இழவு கடித்தல் அப்படின்னு சொன்னால் வீணுக்கு முயலுதல் அப்படின்னு அர்த்தம். இழவு கொடுத்தல் அப்படின்னு சொன்னால் துன்பம் கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். இழு கடித்தல் அப்படின்னு சொன்னால் அலைய வைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இழு கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் இங்கே மீனிங். அடுத்து இழுத்து பறித்தல் அப்படின்னு சொன்னால் வலிந்து கொள்ளுதல் அப்படி இல்லைன்னா போராடுதல் அப்படின்னு அர்த்தம். இழுத்து விடுதல் அப்படின்னு சொன்னால் நீட்டித்து விடுதல், வெளிப்படுத்துதல், புதுதாய் உண்டாக்குதல். ஸோ இந்த மாதிரியான மீனிங்ஸ் எல்லாமே இதுக்கு இருக்குது. அடுத்து இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னு சொன்னால் போராட்டமாதல், போதியதும் போதாதுமாய், அந்த மாதிரியான ஒரு மீனிங் தான் இதுக்கு வரும். ஸோ அடுத்து இளனா கடித்தால் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்படாதது போர் காட்டுதல் அப்படின்னு அர்த்தம். இளிச்சவாய் பட்டம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் தெரியாதவன் அப்படி நடிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு பட்டம் தான். அடுத்து இனிப்பு காட்டுதல் அப்படின்னு சொன்னால் அவா உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம். இன்னார் இனியார் அப்படின்னு சொன்னால் நண்பரும் பகைவரும் அப்படின்னு அர்த்தம். இன்னார் இணையார் அப்படின்னு சொன்னால் இத்தன்மையுடையவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஈ வரிசை வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம ஈ வரிசை வந்து பார்க்கலாம். ஸோ ஈ வரிசை பாருங்கள், முதல் வார்த்தை வந்து ஈ ஆடவில்லை அப்படின்னு சொன்னால் முகத்தில் மிகுந்த கவலையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஈட்டுக்கீடு அப்படின்னு சொன்னால் சரிக்கு சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈடுக்கு ஈடு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ சரிக்கு சரி. அடுத்து வந்து ஈடு கட்டுதல் அப்படின்னு சொன்னால் பிணை கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஈடேறுதல் அப்படின்னு சொன்னால் உய்வடைதல் அப்படின்னு அர்த்தம். ஈரொட்டு அப்படின்னு சொன்னால் உறுதியின்மை அப்படின்னு அர்த்தம். ஈவிரக்கம் அப்படின்னு சொன்னால் மனக்கசிவு அப்படின்னு அர்த்தம். ஈவு சோர்வு அப்படின்னா சமயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட வந்து ஈ வரிசையும் முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து பாருங்கள் ஊ வரிசை. ஸோ ஊ வரிசையில் உச்சி குளிர்தல் அப்படின்னு சொன்னால் மகிழ்வடைதல் அப்படின்னு அர்த்தம். உச்சி கொட்டுதல் அப்படின்னு சொன்னால் வெறுப்பு குறிகாட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து உடம்பெடுத்தல் அப்படின்னு சொன்னால் பிறத்தல் செயலுடையலாதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து உடன் கையில் அப்படின்னு சொன்னால் உடனே அப்படின்னு அர்த்தம். அடுத்து உடன் போக்கு அப்படின்னு சொன்னால் பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்றது தான் வந்து உடன்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து ஊ வரிசையிலே பாருங்க, உடனுக்குடனே அப்படின்னு சொன்னால் அப்போதைக்கு அப்போது அப்படின்னு அர்த்தம். உடனொத்தவன் அப்படின்னு சொன்னால் சமமானவன் அப்படின்னு அர்த்தம். உடும்பு நாக்கன் அப்படின்னு சொன்னால் வஞ்சகன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான வார்த்தை தான். ஸோ அடுத்து உடு மாற்று அப்படின்னா உடை மாற்றுகை, நடை, பாவாடை அப்படின்னு அர்த்தம். அடுத்து உடைபீர் போடுதல் அப்படின்னு சொன்னால் அகல தள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து உடைப்பெடுத்தல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளதார் கரை அழிதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து உட்கிடக்கை அப்படின்னு சொன்னால் உட்கருத்து, உட்புகுதல், உள்ளே செல்லுதல், ஆழ்ந்து கவனித்தல். ஸோ இந்த மாதிரியான நிறைய மீனிங்ஸ் வந்து இதுக்கு இருக்குது. அடுத்து உண்டாயிருத்தல் அப்படின்னு சொன்னால் சூழ் கொண்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம். உண்டியர் புரட்டு அப்படின்னு சொன்னால் பண மோசம் அப்படின்னு அர்த்தம்.
உதப்பிவாயன் அப்படின்னு சொன்னால் எச்சில் தெறிக்க பேசுபவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து உதவா கட்டை அப்படின்னு சொன்னால் பயனற்றவன் அர்த்தம். ஸோ இதுவுமே யூஸ்வலாக வந்து திட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த வார்த்தை தான் உதவா கட்டை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அடுத்து உதறு காளி அப்படின்னு சொன்னால் காலை இழுத்து நடப்பவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து உப்பில்லா பேச்சு அப்படின்னு சொன்னால் பயனற்ற ஒரு உரையாடல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவுமே முக்கியமான ஒரு வார்த்தை தான். ஸோ அடுத்து கொட்டுதல் அப்படின்னு சொன்னால் சம்மதித்தல், அப்படி இல்லைன்னா ஒப்புக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்துலேயே பாருங்கள் வரிசையில் உயிர் விடுதல் அப்படின்னு சொன்னால் மிக பாடுபடுதல், அப்படி இல்லைன்னா இறத்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து உரித்து வைத்தல் அப்படின்னு சொன்னால் வெளிப்படுத்தி வைத்தல், அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நேரொப்பாதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து உருக்குலைதல் அப்படின்னு சொன்னால் முன்னுருவம் அழிதல் அல்லது மேனி மெலிதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து உருட்டி போடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல், அப்படி இல்லைன்னா அழுத்தி விடுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள் வரிசையில் வந்து எந்த விதமான வார்த்தைகளுமே வந்து இல்லை. அடுத்து நம்ம வந்து வரிசையில் இருக்க வார்த்தைகளை வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்கச்சக்கம் எசக்கு பிசகு அப்படின்னு சொன்னால் தாறுமாறு அப்படின்னு அர்த்தம். எடாத வெடிப்பு அப்படின்னு சொன்னால் தகாத செயல் அல்லது அரிய செயல் அப்படின்னு அர்த்தம். எடுத்த எடுப்பில் அப்படின்னு சொன்னால் உடனே அப்படின்னு அர்த்தம். எடுத்தபடி அப்படின்னு சொன்னால் உடனே முன் ஆயத்தமின்றி அப்படின்னு அர்த்தம். அடுத்து எடுத்து சொல்லுதல் அல்லது அறிவு கூறுதல் அப்படின்னு சொன்னால் சிறப்பித்து சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து வரிசையில் பாருங்கள், எடுத்து போடுதல் அப்படின்னு சொன்னால் நீக்குதல், அப்படி இல்லைன்னா திடுக்கிட செய்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து எடுத்தெறிதல் அப்படின்னு சொன்னால் அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்துறது. ஸோ இது எல்லாமே எடுத்தெறிதலுக்கான மீனிங். எடுப்பெடுத்தல் அப்படின்னு சொன்னால் அரியதை முயலுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொன்னால் யாவருக்கும் வசப்படக்கூடியவன், அப்படி இல்லைன்னா சூதறியாதவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து எட்டுக்கண் விட்டெறிதல் அப்படின்னு சொன்னால் எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டிற்பத்தில் அப்படின்னு சொன்னால் இடையிடையே அப்படின்னு அர்த்தம். ஏய்ப்பில் வைப்பு அப்படின்னு சொன்னால் இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து எழுதெண்ணி படித்தல் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் விடாது படித்தல் அப்படின்னு அர்த்தம். எல்லளவும் அப்படின்னு சொன்னால் சிறிதளவும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம வரிசை பார்த்து முடிச்சிட்டோமா, அடுத்து வந்து வரிசையில் இருக்க வார்த்தைகளை வந்து பார்த்துடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசை முடிஞ்சிடுச்சு. இப்போ வரிசை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கும் முயலாதவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான வார்த்தை. ஸோ அடுத்து பாருங்கள், ஏச்சு காட்டுதல் அப்படின்னு சொன்னால் பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல் அப்படின்னு அர்த்தம். ஏடா கூடம் அப்படின்னு சொன்னால் தாறுமாறு அப்படின்னு அர்த்தம். ஏட்டிக்கு போட்டி அப்படின்னு சொன்னால் விதண்டாவாதம் அப்படின்னு அர்த்தம். ஏட்டு சுரக்காய் அப்படின்னா அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஏட்டு படிப்பு அப்படின்னு சொன்னால் உலக பழக்கம் இல்லாத ஒரு கல்வி அறிவு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து ஏற்ற குறைச்சல் அப்படின்னா ஏற்ற தாழ்ச்சினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு அப்படின்னு அர்த்தம். ஏற்ற தாழ்வுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமை சிறுமை அப்படின்னு அர்த்தம். எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்குதவ வினாவுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து ஏனுக்கு கோன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரடையான பேச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஏதும் கெட்டவன் அப்படின்னு சொன்னால் பயனற்றவன் அப்படின்னு அர்த்தம். ஏப்பை சாப்பை அப்படின்னு சொன்னால் பயனற்றது அப்படின்னு அர்த்தம். ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னு சொன்னால் நயவஞ்சகம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், ஏழை குறும்பு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேதை போல காட்டி செய்யும் குறும்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஏற கட்டுதல் அப்படின்னு சொன்னால் உயர கட்டுதல் அல்லது அடியோடு நிறுத்துதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏற இறங்க பார்த்தல் அப்படின்னு சொன்னால் மேலும் கீழும் பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஏற வாங்குதல் அப்படின்னு சொன்னால் விலகி இருத்தல் அல்லது முழுவதும் விலைக்கு பெறுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா வரிசை வந்து முடிவடைஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வரிசை பார்க்கலாம். ஸோ வரிசையில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் இருக்குது. ஐது நொய்தாக அப்படின்னு சொன்னால் மிக்க லேசாக அப்படின்னு அர்த்தம். அடுத்து வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒட்டு போடுதல் அப்படின்னு சொன்னால் தன்னைத்தானே பட்டினி போடுதல் அப்படின்னு அர்த்தம். ஒட்டி கிரட்டி அப்படின்னு சொன்னால் 1/2 பங்கு அப்படின்னு அர்த்தம். ஒட்டி கொடுத்தல் அப்படின்னு சொன்னால் உறுதி பண்ணி தருதல் அப்படின்னு அர்த்தம். ஒட்டு மொத்தம் அப்படின்னு சொன்னால் முழு மொத்தம் அப்படின்னு அர்த்தம்.
ஒட்டுவார் ஒட்டி அப்படின்னா ஒட்டு நோய் அல்லது தொற்று நோய் அப்படின்னு அர்த்தம். ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னு சொன்னால் பொருளை மோசம் செய்தல், அப்படி இல்லைன்னா சொத்தை மறைத்து வைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஒத்து பாடுதல் அப்படின்னு சொன்னால் ஆமோதித்தல், அப்படி இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம். ஒத்துழைத்தல் அப்படின்னு சொன்னால் பலரோடு உளமொத்து உழைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஒத்து கொடுத்தல் அப்படின்னு சொன்னால் பொறுப்பேற்றல், அப்படி இல்லைன்னா கணக்குக்கு வகை சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒரு காலில் நிற்றல் அப்படின்னு சொன்னால் விடாய் பிடியாய் நிறுத்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒரு கை பார்த்தல் அப்படின்னு சொன்னால் வெல்ல முயலுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒரு கையாய் இருத்தல் அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு சொல் வாசகன் அப்படின்னு சொன்னால் சொற்பிறலாதவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஒரு தலை அப்படின்னு சொன்னால் ஒரு சார்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் நாள் செல்ல செல்ல அப்படின்னு அர்த்தம். ஒரு போக்காய் போதல் அப்படின்னு சொன்னால் திரும்பி வராது போதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒரு மடை செய்தல் அப்படின்னு சொன்னால் ஒரு முகம் மாக்குதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்க, ஓ வரிசையில் ஒரு முகமாய் பேசுதல் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஒரே படியாய் பேசுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு வழிப்படுதல் அப்படின்னு சொன்னால் ஒற்றுமைப்படுதல் அப்படின்னு அர்த்தம். ஒளி மறைவு அப்படின்னு சொன்னால் ரகசியம், அப்படி இல்லைன்னா அருமறை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒற்றை கண்ணன் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன் அப்படின்னு அர்த்தம். ஒன்றுக்கு மற்றவன் அப்படின்னு சொன்னால் பயனற்றவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒன்று கூடுதல் அப்படின்னு சொன்னால் ஒன்றாய் சேர்த்தல் அல்லது ஒற்றுமைப்படுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஒன்று கொத்தையாதல் அப்படின்னு சொன்னால் அரைகுறையாதல் அப்படின்னு அர்த்தம். ஒன்று மற்றவன் அப்படின்னு சொன்னால் வரினன் அப்படின்னு அர்த்தம். ஒன்று பாதி அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய பாதி அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், ஓ வரிசையில் ஓட வைத்தல் அப்படின்னு சொன்னால் உறுதிப்படுத்தல் அப்படின்னா புடமிடுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஓடி ஆடி பார்த்தல் அப்படின்னு சொன்னால் பெருமுயற்சி எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓட்டை சாட்டை அப்படின்னு சொன்னால் பயனற்றது அப்படின்னு அர்த்தம். ஓட்டை உடைசல் அப்படின்னு சொன்னால் சிதைந்த பண்டங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓட்டை வாயன் அப்படின்னு சொன்னால் மறையினை வெளியிடுபவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஓட்டம் காட்டுதல் அப்படின்னு சொன்னால் ஓடுவது போல் நடித்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஓட்டம் பிடித்தல் அப்படின்னு சொன்னால் தப்பி ஓடுதல் அப்படின்னு அர்த்தம். ஓட்டாண்டி அப்படின்னு சொன்னால் இறந்து உண்போன் அப்படின்னு அர்த்தம். ஓட்டை கை அப்படின்னு சொன்னால் பெருஞ்செலவாணி அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து ஓய்ச்சல் ஒளி இல்லாமை அப்படின்னு சொன்னால் சிறிதும் ஒழிவில்லாமை அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஓய் ஒழிச்சல் அப்படின்னு சொன்னால் இலை பாருகை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவுமே முக்கியமான ஒரு வார்த்தை தான். அடுத்து ஓரடி கோரடி அப்படின்னு சொன்னால் அடிக்கு அடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோடு பார்த்திங்கன்னா இந்த மரபு தொடர்களில் ஆலேருந்து அவு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே அவுக்கும் அக்குக்கும் எந்த விதமான மரபு தொடர்களும் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா நம்ம மெய் எழுத்துக்களுக்கு இருக்க மரபு தொடர்களை பார்ட் 2 வீடியோவை நம்ம சேனலில் பார்க்கலாம்.